Chembarati, powered by Kalyan Jewellers, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. ஏன் ஆதி, இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசுல ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? ஐ திங்க் பார்வதி மனசுல வேற யாரோ இருக்காங்க. மனசையும் உடம்பையும் ஒருத்தருக்கு கொடுத்தாதானே அது கல்யாணம். மனசு முழுக்க பெரிய இருக்கும் போது என்னால எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பார்வதி ரொம்ப டீப்பா யாரையோ லவ் பண்றா. அதான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. பார்வதி மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அவளுக்கு இந்த வீடு தான் உலகம், இந்த வீடு தான் கோயில். இந்த ரெண்டு தவிர அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. அப்படி இருக்கும்போது பார்வதி வேற யார காதலிக்க போறா? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது என் மேல நம்பிக்கை வச்சு என் கழுத்துல தாலி கட்டினவருக்கு நான் செய்யற துரோகம் ஆகாதா? அப்ப ஏன் பார்வதி கல்யாணம் வேணான்னு அவ்வளவு அடமண்டா இருக்கா? அம்மா சொன்ன ரீசன் தான். கல்யாண விஷயத்துல பார்வதி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால்தான் கல்யாணம் வேணான்னு பிடிவாதம் பிடிக்கிறா. மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு காலம் தான் சிறந்த மருந்து. எல்லாம் போக போக சரியாயிடும். போலாமா? என் மனசுல இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லி கூட அழ முடியாத பாவி ஆயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? கல்யாண பேச்சு எடுத்தாலே, பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வராங்கன்னு சொன்னாலே பொண்ணுங்க வெக்கத்துல தலை குனிவாங்க. ஆனா நீ என்னடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? உன் மனசுல கல்யாண ஆசையே செத்து போச்சா, இல்ல உன் மனசுல புதுசா வேற ஏதாவது ஒரு ஆசை பிறந்திருக்கா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. அகிலா அத்தை நல்ல சம்பந்தம் பேசி முடிச்சா சந்தோஷமா அதுக்கு கழுத்தை நீட்டாம அத்தை காலை புடிச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அழுதுதுக்கு என்ன காரணம் சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. ஏய், அதான் ஏன் வேணாம்? சரியான காரணத்தை சொல்லுடி. உங்க எல்லாருக்கும் காலம் பூரா சேவை செஞ்சுட்டு நிறுத்தடி உன் சீன் எல்லாம். ஆனா உன்னா சேவை செய்யறன்னு. ஏண்டி, நீ சேவை செய்யறதுக்கு இது என்ன அனாத ஆசிரமமா, இல்ல நாங்க தான் அனாதைங்களா? அன்னை தெரசா படத்தையும் ஆண்டாள் பொம்மையும் வச்சு பாத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே வாழ்ந்துடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அவங்க எல்லாம் மகா பெரியவங்க, நீ சாதாரண சமையல்காரி. அத ஞாபகம் வச்சுக்கோ. மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அதுக்கப்புறம் உன் கனவுலயும் இந்த வீட்டு வாசப்படியே நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீங்க எவ்வளவு வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்யறேம்மா. அத நான்
தட்டாம செய்யறேன். ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போன்னு சொல்லாதீங்க. அப்போ பெர்மனண்டா இங்கேயே உட்கார்ந்துடலான்னு திட்டம் போட்டிருக்கியா? நான் சாகுற வரைக்கும் இப்படியே இங்கேயே இருந்துடுறேம்மா. என்ன விட்டுருங்கம்மா. ஏய், இப்படி சீன் போட்டெல்லாம் நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைய சொல்லு, ஏன் கல்யாணம் வேணாங்கற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உண்மைய சொல்லு. சொல்லுடி, கேக்குறோம்ல, ஏன் கல்யாணம் வேணாங்கற? ஏய், சொல்ல போறியா இல்ல இங்கேயே வெட்டி கூறு போடவா? சொல்லுடி. ஏண்டி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கோம், இப்படி மர மாதிரி நிக்கிறிய? வாய் திறந்து சொல்லுடி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இரு 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 இரு. ஒருவேளை இந்த ஐஸ்வர்யாவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னானே அருண், அவன் உன்னை வச்சிருக்கானா? இல்ல பெரியய்யா பெரியய்யான்னு செம்பருத்தி பூவியும் டீயும் கொண்டு போய் ஒன்னா கொடுப்பியே, அந்த ஆதி உன்னை வச்சிருக்கானா? ரெண்டு பேர்ல எவடி உன்னை வச்சிருக்கான்? நிறுத்துங்கம்மா, 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 நிறுத்துங்கம்மா. மரியாதையா பேசுங்க. கல்யாண விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி பாத்துட்டேன். அதுக்கப்புறமும் எதுக்கு நீங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? கல்யாணம்ங்கிறது என் சொந்த பிரச்சனை. நான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல பண்ணிக்க மாட்டேன். அது ஏன் இஷ்டம். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இத்தனை நாள் நீங்க அடிச்சதையும் திட்டினதையும் எல்லாமே வாங்கிக்கிட்டேன், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா பெரிய விஷயத்திலயும் என்னோட கல்யாண விஷயத்திலயும் நீங்க தலையிட்டா என்னால பொறுத்துக்க முடியாது. இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சமையல்காரி பார்வதியா இது? இவ்ளோ பேசிட்டா? எப்பவுமே பேசுறனா ஒரு வார்த்தை கூட பேச முடியாம? இவ கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். கோபம் கூட இருக்கா ஆண்டி? எதிர்த்து பேசிட்டு போற இவள கீழே தூக்கி போட்டு மிதிச்சா உயிர் பயம் என்னன்னு அவ கண்ணுல தெரியணும். தெரிய வைக்கிறேன். அம்மா, தாயே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் என்ன பாவம் பண்ண? என்னை ஏன் இப்படி அழ வைக்கிற? அழுது அழுது என் கண்ணுல தண்ணி வத்தி போச்சு. வலைய தாங்கி தாங்கி என் மனசு மறந்து போச்சு. என் மனசு ஏன் கட்டுப்பாட்டுல இல்ல. மனசுக்கும் புத்திக்கும் நடுவுல பெரிய போராட்டமே நடக்குதுமா. எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு எனக்கு தெரியலமா. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. இதுதான் நீ உன் மக மேல காட்டுற கருணையா? இதுதான் நீ உன் பக்த மேல காட்டுற தயவா? சொல்லுமா, வாயை திறந்து பதில் சொல்லு. நீ இப்படி கல்லா இருக்காத.
என் மனசையும் கல்லாக்கிடாத. ஓ இடத்துல வச்சு நான் வணங்கிட்டு இருக்கிற அகில அம்மா பேச்ச கூட இன்னைக்கு கேட்க முடியாத சூழ்நிலை உருவானதை நினைச்சு என் மனசாட்சியே என்ன கொல்லதுமா. அந்த வீட்டு வாசப்படிய தாண்டி தூரமா போனா நான் பொழைக்க மாட்டேன்னு என் மனசுக்கு தோணுதுமா. நான் தப்பு பண்றேனா இல்ல தப்பா யோசிக்கிறேன் நானு? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. என் மனசுல இருக்கிற பெரியய்யாவுக்கு காலம் பூரா சேவை செஞ்சா போதுங்கிற நினைப்பு மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருக்குமா. என் மனசுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியலம்மா. பெரியய்யாவுக்கும் நந்தினி அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா என் மனசுக்குள்ள பெரியய்யா என்னை விட்டு விலகி தூரமா போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குமா. தப்பு தப்பு, நான் அப்படி நினைக்க கூடாதுல்ல. அந்த மாதிரி நினைப்பே என் மனசுல வரக்கூடாதுல்ல. நான் தப்பு பண்றேம்மா. அது என் புத்திக்கு தெரியுது. ஆனா என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு பதில் சொல்லுமா. நான் இதுல இருந்து எப்படி விடுபடுறது? பிரதட்சணை பண்ண போறேன். எனக்கு ஒரு நல்ல வழியை நீதாம்மா காட்டணும். பார்வதி, பெரியய்யா, பெரியய்யா, நீங்க எங்க இங்க? ராத்திரி நேரத்துல இப்படி தலையில தண்ணி ஊத்திட்டு கடவுள் முன்னாடி நீ வேண்டிட்டு இருக்கனா
உன் மனசுல இருக்கிறத நிச்சயம் இந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க பார்வதி. சரி, உன் மனசுல என்ன நினைச்ச? எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல பெரியய்யா. அப்படி ஒண்ணு இருந்தா உங்க எல்லார் மனசையும் இப்படி காயப்படும்படி நடந்திருப்பனா? பார்வதி, ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதா அது எதுவும் வேணும்ன்றதுக்காக இல்ல, மனசுக்கு பிடிச்ச ஒண்ணு விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. அப்படி உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு. வீட்டுல அத்தனை பேர் முன்னாடி உன்னால சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா இங்க நான் மட்டும்தானே இருக்கேன். சொல்லு, என்கிட்ட உன் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லு. என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. சொல்லு பார்வதி. எங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் பெரியய்யா. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்ததோ அந்த அளவுக்கு நல்ல மனசு இருந்தது. அதே ஊர்ல கூலி வேலை செய்யற ஒரு பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படியோ ஸ்நேகம் ஆயிடுச்சு. அந்த பையன் அந்த பொண்ண எப்பவும் பக்கத்துல வச்சு பாத்துக்கணும், அந்த பொண்ணுக்கு எப்பவும் சேவை செய்யணும், அந்த பொண்ண பார்த்தாலே போதும்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்ல அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பையன் மனசுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா ஊரை விட்டு போயிடுவாளே, தன்னை விட்டு விலகி போயிடுவாளேன்னு நினைச்சு துடிச்சு போறான். வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சந்திச்சாங்க, எதுக்கு ஸ்நேகமானாங்கன்னு தெரியல பெரியய்யா. அவங்கள நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியய்யா. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பையன் ஏன் அப்படி பண்ணணும்? அவன் மேல தப்பு இருக்கா? அதுக்கு என்ன அர்த்தம் பெரியய்யா? நீங்க சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் அன்பு, அதுக்கு பேர் தான் பாசம், அதுக்கு பேர் தான் காதல். அந்த பையன் அந்த பொண்ணை காதலிக்கிறான் பார்வதி, அதுக்கு இதுதான் அர்த்தம். ஆஸ்தி அந்தஸ்து ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கலாம், ஆனா மனசு ரெண்டும் ஒண்ணுதான் பார்வதி.
அவங்கள பத்தி இப்ப எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ நடக்கிறத சொல்றேன். ஆனா உன் மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை பத்தி நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிய பார்வதி. ஏன் கல்யாணம் வேணாங்கிற காரணத்தை சொல்லு. என் மனசுல இருந்த பாரம் இப்ப குறைஞ்சிருச்சு பெரியய்யா. என்ன செய்யணும்னு புரிஞ்சு போச்சு. நீங்களும் நந்தினி அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க பெரியய்யா. நீ சொன்ன பதிலையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் மனசுல இருக்கிறத யார்கிட்ட மறைச்சாலும் என்கிட்ட மட்டும் மறைக்காத.